சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்போம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். மழை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே மதிய மற்றும் மாலை நேரங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக கத்திரி வெயில் துவங்கிய நாளிலிருந்து வெயிலின் தாக்கம் குறைந்து மழை தொடர்ந்து பொழிந்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சொல்லலாம். குறிப்பாக சேலம் மாவட்டம் முழுவதுமே ஒரு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. அதன்படி இன்றைய தினம் காலை முதலே மேகமூட்டத்துடன் காட்சியளித்து வந்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சேலம் சீலநாயக்கன்பட்டி, கொண்டலாம்பட்டி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அஸ்தம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பரவலாக பெய்தது. இந்த தொடர் மழையின் காரணமாக சேலம் மாவட்டத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள முக்கியமாக கல்லாங்குத்து உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். அதே போன்று சாலையில் அதிக அளவில் மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்ல முடியாமல் தடுமாறி செல்லும் காட்சிகள் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த கல்லாங்குத்து பகுதியில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி நிற்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனத்தை தடுமாறியவாறு வாகனத்தை இயக்கி செல்லும் காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதே போன்று இந்த பகுதி முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதன் காரணமாக மாநகராட்சி உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள முக்கிய பகுதியாக இருக்கும் காந்தி சிலை பகுதிகளிலும் சாக்கடை கால்வாயில் தண்ணீர் தேங்கி நிற்பதன் காரணமாக மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் வாகனத்தை இயக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகிறார்கள். அந்த காட்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மேகமூட்டத்துடன் காட்சியளிக்க வரும் நிலையில் இன்று இரவும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்க காரணமாக பொதுமக்கள் சாலைகளில் பாதுகாப்பாக செல்லுமாறு சேலம் மாவட்ட நிர்வாகம் அறிவிப்புகள் வழங்கியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.